திரு அண்ணாமலை அவருடைய மீத லீடர்ஸ் அந்த அமைப்பு அரசியல் கட்சியாக மாறப்போவதாகவும் ஜூலை 12ஆம் தேதி பொள்ளாச்சியிலே மாநாடு அறிவிச்சிருக்காங்க. அந்த மாநாட்டில் முக்கியமான விஷயங்களை அரசியல் சார்ந்து அண்ணாமலை அவர்கள் வெளியிட போறதாகவும் இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தனிக்கட்சி தொடங்கி அரசியல் களத்தில் இறங்கும் போது அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா, பின்விளைவை ஏற்படுத்துமா, இல்லை எந்த தலைவர்களுக்கு எந்த கட்சிக்கு அது சாதகம் பாதமாக அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல் வாழ்க்கைங்கிறது ஒரு குறுகிய காலத்திலே அவர் ஒரு பெரிய சாதனையை செஞ்சார். அதில் நம்ம மாற்றுக்கிறது இல்லை. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் 2% 3% அப்படி தான் வாக்கு வங்கி இருந்தது. கையை உண்டாது காலை உண்டாது. பிஜேபி எந்த காலத்திலையும் வாக்கு வங்கியோ அந்த கட்சியை டெவலப் ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் முன்னாடி பேசப்பட்டது. அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வருவதற்கு முன்பு. அவர் வந்த பிறகு ஒரு 11% வாக்கு அவர் உயர்த்தினார். இளைஞர்களும் திரு அண்ணாமலை பின்னாடி போனாங்க. அதற்கு காரணம் மக்கள் பல்சுள்ள பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக அண்ணாமலை இருந்தார். போல்டா பேசினார். திமுகவுக்கு எதிராக நிறைய விஷயங்களை ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒழுங்கா செயல்படலை. அண்ணாமலை அவர்கள் எதிர்கட்சி தலைவர் மாதிரி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார். திமுகவுடைய ஊழல் பட்டியலை பகிரங்கமாக வெளியிட்டார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணியை, என்டிஏ கூட்டணியை, அதிமுக இல்லாத என்டிஏ கூட்டணியை 12 தொகுதியில் 2வது இடத்துக்கு வர வச்சாரு. 7 தொகுதியில் அதிமுகவை டெபாசிட் இழக்க வச்சாரு. ஸோ இந்த மாதிரி நிறையா அவருடைய ப்ளஸ்ஸான விஷயங்கள் பேசலாம். ஒரு இளைஞர் 42 வயசு தான் ஆகுது, படித்தவர், நேர்மையானவர், ஒரு தைரியமான ஒரு அரசியல்வாதியாக தான் திரு அண்ணாமலை அவர்களை மக்கள் பார்க்குறாங்க. திரு விஜய் அவர்கள் எப்படி நேர்மையான ஒரு அரசியல்வாதியோ, இப்போ விஜய் அவர்களுக்கு 52 வயது இருக்குது. எப்படி விஜய் அவர்களை மக்கள் நம்புகிறாங்களோ, அவர் எப்படி ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 2 வருஷத்தில் கட்சியை தொடங்கி சிஎம் ஆயிட்டாரு. அது மக்கள் அவர் மேலே உள்ள நம்பிக்கை, அந்த கரஸ்மாட்டிக், அதே மாதிரி ரசிகர்கள் கூட்டம், அப்புறம் மாற்று அரசியலை வேணும்னு விரும்பின மக்கள் எல்லாரும் சேர்ந்து திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று வேணும்னு சொல்லி விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ 100% ஒரு நல்ல முதலமைச்சராக, ஒரு நல்ல ஆட்சியாக, அதிமுக திமுகவுக்கு மாற்றான, இதில் முக்கியமாக கவனிக்கிறது அந்த ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சியை தருவேன்னு சொல்லி அதை சிறப்பாக நடத்திட்டு இருக்கார். இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை கட்சி தொடங்கும் போது திரு விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு அதிகமாக போயிட்டே இருக்குது. அதிமுகவுடைய முக்கியமான செல்வாக்கு மிக்க முன்னாள் அமைச்சர்கள் கூட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவங்க தவகவில் போகிறாங்கன்னா, தவக கட்சியில் போனால் நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். அது உண்மைதான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இந்த சூழ்நிலையில் விஜயோட மாசு செல்வாக்கு தமிழ்நாட்டில் பெருகி கிடக்கிற இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் மாற்று அரசியல், அதாவது ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறப்போ இது என்ன மாதிரியான ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்னா, ஒரு ஆளுங்கட்சி இருந்தால் அதுக்கு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி இருக்கணும். அப்போ தான் அது அந்த அந்த தமிழ்நாட்டில் அல்ல அந்த மாநிலத்தில் அந்த மக்கள் பிரச்சனையை ஆளுங்கட்சி சிறப்பாக செய்வாங்க. அந்த குறைகளை எடுத்து சொல்ல ஒரு ஆள் வேணும். அப்போது தமிழ்நாட்டில் இப்போது இந்த ஒரு 55 நாளாக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, திரு விஜய் அவர்கள் ஆட்சி. எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக என்ன வேலை பார்க்குது? என்ன அந்த ஆட்சியை கவுக்கணும், குதிரை பேர நடக்குது, இதை மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர எப்படி தோத்தோம், எதுக்கு தோத்தோம் அப்படின்னு ஆராயலை. மக்கள் ஏன் நம்மளை தூக்கி வீசினாங்க அதை ஆராயலை. அப்படி ஆராய்ந்திருந்தா சரி, இனிமேலாவது மக்கள் பிரச்சனையில் ஒரு எதிர்கட்சியாக நம்ம களத்தில் இறங்குன்னு சொல்லி இறங்கியிருப்பாங்க. நிறைய போராட்டங்களை அறிவிச்சிருக்கலாம். திமுக ஏடிஎம்கேவது உடஞ்சி கிடக்கு, சிதஞ்சு கிடக்கு. திமுகவுக்கு என்ன வந்துச்சு? கட்சியில் நல்லா தானே இருக்குது, கட்டமைப்பு நல்லா தானே இருக்குது, தொண்டர்களும் அந்த கட்சியில் தானே இருக்காங்க. ஒரு எதிர்கட்சியாக மக்கள் பிரச்சனையை பேசினா தானே மக்கள்கிட்ட திமுக களத்தில் குதிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வரும். அது செய்யலை. அது ஒரே நோக்கம், ஆட்சியை கவுக்கணும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் ஒரு பூச்சியை கூட கவுக்க முடியாது. மக்களும் இதுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி திமுகவை வெறுத்துருவாங்க. ஸோ திமுகவோட எதிர்கட்சியாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு.
எடப்பாடி பழனிசாமி அவர் பாவம், அவர் கட்சியில் உள்ளவங்க எந்த நேரத்தில் எப்போ டிவிகே கட்சிக்கு போவாங்கன்னு 24 மணி நேரம் அவர் தூங்காமல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ யார் எப்போ போவான்னு தெரியல. அதனால அந்த கட்சி இனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக இனி கரை சேருங்கிறது சந்தேகம். ஒருவேளை இந்த சசிகலா அம்மா டிடிவிங்களாம் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா அந்த கட்சியை காப்பாற்றலாம். அது என்ன நடக்குன்னு தெரியல. ஸோ அப்போ அதிமுக திமுக மக்கள்கிட்ட வீழ்ந்துருச்சு. சரி, இதுக்கப்புறம் எதிர்கட்சி எங்க? பிஜேபி என்னாச்சு? பிஜேபியில் அண்ணாமலை இருக்கும்போது தான் பவர், அண்ணாமலைக்கு தான் பவர். தமிழ்நாடு பிஜேபிக்கு பவர் கிடையாது. அண்ணாமலை என்ற தனிப்பட்ட மனுஷனுக்கு உள்ள மரியாதையும் மனுஷனுக்கு விழுந்த ஓட்டு தான் 2024 பாராளுமன்ற தேர்தல். இந்த செல்வாக்குல அண்ணாமலைங்கிற அந்த படித்த மனிதர், நேர்மையான மனிதர், தைரியமான மனிதருக்காக விழுந்தது. இப்ப என்ன அப்படின்னா, அதிமுக திமுக பிஜேபி மூணுமே ஒரு எதிர்கட்சிங்கிற நிலைமையிலிருந்து விழுந்துருச்சு. அது எதிர்கட்சியா செயல்பட மாட்டுக்கு. அதுதான் உண்மை. அதற்கு காரணம் திமுகவுடைய தலைவர் கலைஞர் மாதிரி கிடையாது, அதிமுக தலைவர் ஜெயலலிதா அம்மா மாதிரி கிடையாது, பிஜேபி தலைவர் மாநில தலைவர் சொல்றேன் அண்ணாமலை மாதிரி கிடையாது. மூணு தலைவருமே ஒரு அந்த அந்த லெவல்ல இல்ல. அந்த ஆளுமை மிக்க ஒரு என்ன போராட்டம் பண்ணும், மக்கள் பல்ஸ் என்ன அப்படிங்கிறது இல்ல அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. ஸோ அதனால இவங்க எல்லாமே இப்போ ஸ்டாலின் ஐயா இருக்கிறாருன்னா அவர் கலைஞர் இறந்துட்டாரு, அவர் பையங்கிற முறையில் சிஎம் ஆனார். ஏன்னா ஆப்போசிட் ஜெயலலிதா அம்மா இல்லை. எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு செல்வாக்கு இல்லாத ஒருத்தர் எழுத்து நின்று 2021 அவர் ஜெயிச்சிட்டாரு. இது பெரிய ஆளுமை தலைவர்லாம் சொல்ல முடியாது. 2026 விஜய் அவர்கிட்ட தோத்துட்டாரு, சொந்த தொகுதியிலே தோத்து போயிட்டாரு. அப்போ அங்கே அவர் முடிஞ்சு வச்சு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மக்கள் எதிர்கட்சி இடத்துல ஐயா ஸ்டாலினை பார்க்க மாட்டாங்க, ஐயா எடப்பாடி அவர்களை பார்க்க மாட்டாங்க. இவங்களுடைய அரசியல் ஆட்சி கவுக்கிறதும் பேரம் பேசுறாங்க, இதுலயே போகுதே தவிர மக்கள் பிரச்சனைகளை பேசல. இன்னைக்கு இந்த ஒரு இயற்கை பேரிடர் வரப்போகுதுன்னு சொல்றாங்க, அந்த விஷயத்தை பற்றி பேசலாம். அதுக்கு மக்களுக்கு பாதுகாப்புன்னா மத்திய அரசே சொல்லியிருக்கு, உணவுப் பொருள்களை சேவ் பண்ணணும், உணவு தட்டுப்பாடு வந்துடக்கூடாது, பஞ்சம் வரப்போகுது முன்னெச்சரிக்கையை விட்டுருக்கு. அப்படின்னா தண்ணியை சேவ் பண்ண என்ன பண்ணணும், அதுக்கு அரசு என்ன பண்ணணும், அதை எதிர்கட்சிகள் சுட்டி காட்டணும். அந்த எல்னினோ அது ஒன்று வருதுல்ல, அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இந்த ஒரு அடிப்படை நாலேஜ் கூட எதிர்கட்சிக்கு கிடைக்காது. இந்த ஒரு பேரிடர் வருது, அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறத அவங்க அனுபவத்தை வச்சு சொல்லலாம். அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு? ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்குறதா அனுபவம், வேற என்ன அரசியல் பெரிய அனுபவத்தை இது வரைக்கும் அவங்கள்ட்ட பாடங்கிறதுக்கு என்ன இருக்கு? பெரிய திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, 10 அணையை கட்டி விட்டாங்களா என்ன? இல்லை கச்சத்தீவை மீட்கிறதுக்காக கடல்ல ஊச்சாங்களா? திமுக காரங்களோ அதிமுக காரங்களோ? வேஸ்ட், தூக்கி வீசிட்டாங்க மக்கள். அப்ப எதிர்கட்சி இடத்துலையும் திமுக அதிமுக கிடையாது. அப்ப யாரு அங்க வர முடியும்? நான் ஓப்பனா சொல்றேன், அண்ணாமலை அதுக்கு தகுதியானவர். ஆளுங்கட்சி டிவிக்கேன்னா எதிர்கட்சி வீத லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் பிற்காலத்தில் உருவாகும். நான் ஒரு அரசியல் படிச்சு நான் சொல்றேன். ஏன்னா அந்த வயசும் அந்த கரஸ்மாவும் விஜய் வெர்ஸ் அண்ணாமலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப பக்காவா இருக்குது. இவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு, ஒரு எம்ஜிஆர் அளவுக்கு வந்துட்டாரு விஜய் அவர்கள், அசைக்க முடியாத தலைவராயிட்டார், அதுல மாற்று கருத்தே இல்லை. அங்கிட்டு ஒருத்தர் என்னதான் ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சி இல்லாம ஒரு ஆளுங்கட்சி செயல்பட முடியாது. செயல்பட்டாலும் அது சிறப்பா இருக்காது. எதிரியே இல்லாம போர் செஞ்சுக்கிட்டு இருந்த போருக்கு எப்படி போக முடியும்? எல்லா படைவர்களும் சோர்வு அடைஞ்சிருவாங்க, அந்த நாட்டோட வேல்யூ குறைஞ்சிரும். அப்பப்போ போர் நடத்தினா தானே அந்த பவர் உள்ள நாடுப்பா அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்ப போர் நடத்துறதுக்கு எதிரி வேண்டும்ல, அந்த எதிரி அண்ணாமலை. ஏன்னா திமுகவையே கண்ணுல விரல விட்டு ஆட்டினவர் அண்ணாமலை. ஏன்னா எந்த தப்பு நடந்தாலும் அதை சுற்றி காட்டுறதா எதிர்கட்சி தலைவர். அதே மாதிரி நல்லது நடந்தா நல்லா இருக்குன்னு சொல்றதும் அது அவர்கிட்ட அந்த பழக்கம் உண்டு அண்ணாமலைகிட்ட. இப்ப கூட சமீபத்தில் டிவிக்கு ஆட்சியை டைம் கொடுங்க, எதுக்கு அவசரப்படுத்துறீங்க அப்படிதான் சொல்றாரு. அதுதான் நேர்மையான அரசியல். எதிரி கட்சியா இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா நோண்டக்கூடாது. குதிரை பேர நடக்குதுன்னு சொல்றது, ஆட்சியை கவுத்துருன்னு சொல்றது. ஆட்சியை கவுத்திட்டா மறுபடியும் 234 தொகுதி டிவிக்கே தான் வெற்றி பெறும். இந்த எம்எல்ஏவும் அதிமுக இருக்க மாட்டாங்க, திமுக இருக்க மாட்டாங்க. அது கூட தெரிய வேணுமா? அதுக்கு கோடிக்கணக்கில் டிவிக்கு செலவு பண்ண தேவையில்லை, அவங்க காசு கொடுக்காமலே ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதிமுக திமுக காசு கொடுத்தா தான் கூட்டத்துக்கே வருவாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. அப்போ வீக்கு ஏடிஎம்கே அதிமுக தான். அப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக, ஸ்டாலின் ஐயா தலைமையில திமுக, இது எதிர்கட்சியா செயல்படலை. அப்போ அந்த இடத்துல
12ஆம் தேதிக்கு பிறகு வீத லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பில் அவர் தனி கட்சியை அறிவிச்சு களம் காண்றப்ப கண்டிப்பா ஒரு எதிர்கட்சி தலைவரா அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை தன் பக்கம் திசை திருப்பக்கூடிய ஒரு தலைவரா அண்ணாமலை உருவாக வாய்ப்பு இருக்கு. அதற்கு காரணம் அவருடைய ஆளுமை, படிப்பு அறிவு, அரசியல் தலைவருடைய என்ன நினைக்கிறாங்கிற பல்சு, மக்களுடைய பல்சு, அதே நேரம் அரசு அதிகாரிகள் எந்தெந்த துறையில என்னென்ன தப்பு செய்வாங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் அதிகாரியா இருந்திருக்கிறாரு, நல்லா படித்தவர். இப்படிப்பட்ட பல தகுதிகள் இருக்கு. வயசு, இளைஞர் இப்படி இருக்கிறதுனால அண்ணாமலை ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தலைவரா வருவார். ஃபியூச்சர்ல டிவிக்கு நான் விஜய் அவர்கள் பெர்ஃபெக்டா தலைவராயிட்டார், அதுல மாற்று கருத்தே இல்லை. என்னதான் எம்ஜிஆர் இருந்தாலும் எதிர்கட்சி இருந்ததில்லை, என்னதான் அண்ணா இருந்தாலும் எதிர்கட்சி இருந்ததில்லை. பிஜேபி இருக்குன்னா காங்கிரஸ் எதிர்கட்சி இருக்கல சென்ட்ரல்ல, எல்லா நாட்டிலையும் அதானே. எதிர்கட்சி இல்லாம எப்படி இது பண்ண முடியும்? அப்படிங்கும்போது அதுல அண்ணாமலைக்கு முதலிடம் இருக்கு. ஸ்டாலின் வராத இடத்துல, ஐயா எடப்பாடி வராத இடத்துல, நயினா நாகேந்திரன் வராத இடத்துல, காங்கிரஸ் வராத இடத்துல, விசிக வராத இடத்துல, நாம் தமிழர் வராத இடத்துல, வைகோ வராத இடத்துல, டிடிவி தினகரன் வராத இடத்துல அண்ணாமலை வர வாய்ப்பு இருக்கு. அதுதான் எதிர்கட்சி தலைவர். ஒரு கட்டத்துல அரசியல் சூழல் மாறி ஏதோ இப்ப இன்னைக்கு கட்டுக்கோப்பா இருக்கிறாங்க. டிவிகையில அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாமே நேர்மையா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அது தலைமையை மீறி போக வாய்ப்பு இல்லை. ஏதோ சில குளறுபடிகள் அப்படி. ஏன்னா எம்ஜிஆர் இருக்கும்போதே எம்ஜிஆர் விட்டு போனவங்க, எம்ஜிஆருக்கு எதிராக அந்த கட்சியில தொடங்கினவங்களாம் உண்டு. அப்படி ஏதாவது ஒரு விஷயம் யாராவது அப்படி ஒரு கெட்ட பேர தலைமை விஜய் அவர்களுக்கு உருவாக்கி அது நெகட்டிவா மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா அப்ப அந்த டைம்ல ஒரு அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள தலைவர் தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லையா? ஆப்ஷன் அப்படிங்கிறப்ப விஜய்க்கு மாற்று ஆப்ஷன் தான் அண்ணாமலைக்கு இருக்கு. அந்த வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு அரசியல் படிச்சு நான் சொல்றேன், மற்ற எந்த தலைவரையும் மக்கள் நம்ப தயாரா இல்லை. திமுக தலைவர், அதிமுக தலைவர்லாம் நம்ப தயாரா இல்லை. உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்களை கவர தவறிட்டாரு. அவருக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது. அவருக்கு என்ன குறை? கட்சி கட்டமைப்பு இருக்கு, காசு இருக்கு, அதிகாரம் இருந்தது. இளைஞர்களை தன் பக்க சினிமாவில இருந்தா வந்தாரு. இவர் தன் பக்கம் இழுக்கல, இழுத்திருக்கணும், ஏன் விட்டாரு? அதுல அவர் தோத்து போயிட்டாரு. அப்போ இன்னைக்கு அண்ணாமலை வருவா பாருங்க. இன்னைக்கு 17 லட்சம் ஆயிடுச்சு, 20 லட்சத்துக்கு நெருங்கி போயிட்டு இருக்கு அந்த மெம்பர்ஸ். அப்படிங்கும்போது விஜய்க்கு மாற்று அண்ணாமலை, அண்ணாமலை டு விஜய், இதுதான் அரசியலா இருக்கும். இந்த அரசியல் ஆக்கப்பூர்வம். நான் அரசியல் படிச்சவங்க சொல்ல, இது ஆக்கப்பூர்வமான அரசியல். ரெண்டு நேர்மைக்கு நடக்கிற போட்டி. அதுதான் தூய அரசியல். இது விஜய் விரும்புவாரு. நம்ம மோதிரம்னா அந்த மோதிர கூட எதிரிக்கு ஒரு தகுதி இருக்கணும். தகுதி இல்லாத எதிரிட்டு எதுக்கா மோதிரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அது விஜய் அவர்கள் யோசிப்பார். எதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரை இன்ன வரைக்கும் சொல்லலை. பிரச்சாரத்தில் கூட அவரை பத்தி எதுவுமே சொல்லலையே. ஏன் சொல்லலை? பேர் அதுக்கு நான் உங்க பேரை சொல்லக்கூட தகுதி இல்லாதவர்னு இவரா முடிவு பண்ணிட்டாரு. அதுதான் உண்மை. ஒருத்தருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி வந்தது, அதிகாரத்துக்கு எப்படி வந்தாங்க, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறத கணிச்சிட்டு அந்த தலைவரை மதிக்கணுமா போகணுமாங்கிறது தூய அரசியல் பண்ற ஒரு தலைவருக்கு தெரியும். அதுல விஜய் அவர்கள் எடப்பாடி விஷயத்துல அவரை கண்டுக்காம, அவர் மீட் பண்ணாம இருக்கிறது நல்லது. அதுக்கே நிறைய ஆதரவு வந்துருச்சு அவருக்கு. அதுக்கே வாக்கு இங்க கூடிருச்சு டிவி கேக்கு. அதனால அவர் எல்லா விஷயத்திலுமே பெர்ஃபெக்டா கரெக்டா போயிட்டே இருக்கிறாரு விஜய் அவர்கள். என்ன விஷயம்னா, ஸ்டாலின் ஐயா என்னதான் எதிர்கட்சியா இருந்தாலும் திமுக தாவேக வேட்பாளர்களை தூக்கல, பேரம் பேசல. அவர் எலெக்ஷன் அவர்கள் நேர்மையா நடந்துகிட்டார், ஒரு கண்ணியத்தோடு நடந்துட்டார் ஸ்டாலின். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியில டிவிகே எம்எல்ஏவை ஏதோ அபகரிச்சதா ஒரு தகவல் வந்துச்சு இல்லையா? அதுல காண்டாயிட்டார் தலைவர் விஜய் அவர்கள். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. சசிகலா அம்மா போல அந்த எடப்பாடி தொகுதியில இதை சுட்டி காட்டினாங்க. இந்த தம்பி அரசியலுக்கு வராரு, வெற்றி தோல்விங்கிறது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனா அந்த எம்எல்ஏவை தப்பா பயன்படுத்தி அவரை அபகரிச்சிட்டாங்கன்னு சுட்டி காட்டி போல இதுல எடப்பாடி தொகுதியிலே பேசினாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் அவர் யோசிச்சுட்டு எதுக்கு உங்களை பார்க்கணும், நான் எதுக்கு உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது, உங்க பேர் எதுக்கு நான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக தான் இருந்தார். அதுவே அவருக்கு இன்னும் ஆதரவு அதிகமாக தான் இருக்குது. ஸோ இப்படி அதே மாதிரி அண்ணாமலையும் அதில் கரெக்டாக இருப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் ஒத்துக்கவே இல்லையே. அவர் சிஎம் வேட்பாளராக இருந்தால் ஓட்டு போட மாட்டாங்க மக்கள், அவருக்கு தெரியும். அண்ணாமலைக்கு வேற வழி இல்லாமல் பிஜேபியோட மேல்தளம் தலைவர்கள் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இப்பெல்லாம் பிரச்சாரத்தில் 2026 போனார்.
ஸோ இப்போ இந்த அரசியல் இருக்குல்ல, விஜய் அண்ணாமலை அவருடைய அரசியல் பெர்ஃபெக்டான அரசியலா இருக்கு, நேர்மையான அரசியலா இருக்கு, மக்களுக்கான அரசியலா இருக்கு. ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இளைஞர்களை அரசியல் படுத்தணும், இளைஞர்களை அரசியல் பேச வைக்கணும். அதுல விஜய் ஜெயிச்சிட்டாரு, அண்ணாமலை அதுக்கு அடுத்த இடத்துக்கு வாராரு. இந்த ரெண்டு விஷயம் இருக்குல்ல, இந்த ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்கு ஆக்கப்பூர்வமான தலைவராக வருவாங்க. பார்ப்போம் 12ஆம் தேதி என்ன அறிவிக்கிறாருன்னு. அதுக்கப்புறம் நான் அதை பற்றி பேசுகிறேன். நன்றி.